பிக் பாஸ் சீசன் 9ஓட 3 ரன்னரப்பா வந்திருக்கக்கூடியவங்க தான் அரோரா. அவங்க 3 ரன்னரப்பா வந்தத பத்தியும், தன்னோட பிக் பாஸ் பயணத்த பத்தியும், இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி அவர்கள் ஸ்டேஜ்ல குடுத்த ஒரு எமோஷனலான ஸ்பீச்ச பத்தியும் பல விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல டிக்கெட் டூ ஃபினாலே வின் பண்ணி, அது மூலியமா முதல் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற பட்டத்த வாங்கி உள்ள போனவங்க தான் அரோரா. கண்டிப்பா அரோராவோட அந்த கேம் அப்படிங்கிறது முதல் ஒரு 5 வாரத்துக்கு டோட்டலாவே காணாம போயிடுச்சு. உள்ள வந்து ஏசி நல்லா இருக்கா? பெட்லாம் கரெக்ட்டா இருக்கா? சாப்பாடுலாம் கரெக்ட்டா வருதா? அப்படிங்கிற மாதிரி சேது சாரே பல நேரங்கள்ல கலாய்ச்சிருக்காரு. ஆனா, அரோரா, பார்வதி அப்புறம் கமருதீன் இவங்களோட இந்த லவ் ட்ரையாங்கிள் எப்ப ஆரம்பிச்சதோ, அதிலிருந்தே அரோராவோட கேம் அப்படிங்கிறது டோட்டலாவே டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரோரா பயங்கர வெளில தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மூலியமாவே கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வாரங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சர்வை பண்றதுக்கான சான்ஸ் வந்து அரோராவுக்கு கிடைச்சது. சொல்லப்போனா துஷார் வந்து ஹெல்மெட் ஆக போட அந்த வாரத்திலேயே அரோராவும் ஹெல்மெட் ஆகி போயிருக்கணும் அப்படிங்கிற மாரி பல கருத்துக்களும் பரவுச்சு. ஆனா அப்படிப்பட்ட அரோரா ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. டாப் 4ல ஒரு ஆளா அவங்க இருக்கும்போது, கண்டிப்பா டாப் 3ல ஒரு ஆளா தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இத பத்தி ரீசென்ட்டா அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நான் ஸ்டேஜ்ல சொன்னது தான் இப்பயும் சொல்றேன். இந்த பிக் பாஸ் பயணத்துல நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதுலயும் சேது சார் பக்கத்துல நின்னு ஃபைனலிஸ்ட்ல ஒரு ஆள் நிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுல சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஆரம்பத்துல நீ சரியா கேம் விளையாடல. நீ வந்து வீட்ல வந்து துஷார மட்டுமே வச்சு கேம் விளையாண்டுட்டு இருந்த அப்படின்னு சொன்னவங்கலாம், நீ வந்து ஒரு ஃபைனலிஸ்ட்டு. டிசர்விங்கான ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாரி என்ன பாராட்டுனாங்க. வெளில போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாருமே, நீயும் கண்டிப்பா ஜெயிக்கணுங்கிற மாதிரி என்கிட்ட எமோஷனலா பல விஷயங்கள் பேசுனாங்க. அதுதான் இந்த கேம்ல நான் சம்பாரிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். நீ எதுக்குமே இந்த கேம்க்கு லாயக்கு இல்ல. நீ ஹெல்மெட் ஆகி போயிருக்கணும். நீ தண்டத்துக்கு உட்கார்ந்திருக்க அப்படின்னு சொன்ன எல்லாருமே, நீ வந்து ஃபைனலிஸ்ட்டா போயிருக்க. முதல் ஃபைனலிஸ்ட்டா போயிருக்க. கண்டிப்பா நீ டைட்டில் வின் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்ல வச்சிருக்க. அதுதான் இந்த கேமுக்கு நான் குடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்புட். அதே மாரி சேது சார் பல நேரங்கள்ல ஸ்டேஜ்ல அவர் சப்போர்ட் பண்ற மாரி பேசினதோ, வீக்கெண்ட்ல அவர் வந்து சில நேரம் கலாய்க்கிற மாரி பண்ணாலும், அது எல்லாத்தையும் நான் மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு நான் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன். எனக்கு ஒரே ஒரு குறை தான். நான் ஃபைனல்ஸா வந்தது சந்தோஷம். ஆனா டாப் 3ல ஒரு ஆளா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கனவா இருந்துச்சு. ஆனா அந்த டாப் 3க்கு போக முடியல. விக்ரமுக்கு முன்னாடியே ஹெல்மெட் ஆனது கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டத பத்தி எமோஷனலா பல விஷயங்கள அரோரா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ்ல அவங்க சொன்ன விஷயமும் அதுதான். ஒருவேளை விக்ரமுக்கு முன்னாடி இவங்க எவிக்ட் ஆகாம, அந்த கார்ட்ல விக்ரம் பேர் வந்துருந்துச்சுன்னா, 3 ஃபைனலிஸ்ட் டாப் 3 வந்து ஸ்டேஜ்க்கு வந்தாங்கல்ல, அதுல அரோரா ஒரு ஆளா உள்ள வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்ப தான் அரோரா மிஸ் பண்ணதா ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9ல அரோராவோட அந்த பயணம் அப்படிங்கிறது ஆரம்பத்துல பெருசா இல்ல. ஆனா அடுத்த ஒரு 45, 50 நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன மாரி கேம் விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்கு அரோராவ பிடிக்க போய் தான் அவங்களுக்கு ஓட் போட்டு இத்தன நாட்கள் வீட்டுக்குள்ள அவங்கள தங்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அரோராவுக்கு மக்கள் ஃபினாலே வரைக்கும் சப்போர்ட் பண்ணி, ஒருவேளை டாப் 3ல ஒரு ஆளா வந்து உள்ள அனுப்பியிருந்தாங்கன்னா, 105 நாட்கள் வீட்டுக்குள்ள இருந்த அந்த மிகப்பெரிய விஷயத்துக்கான எஃபோர்ட்டுக்கான பலன் வந்து அவங்களுக்கு டாப் 3 கிடைச்சிருக்கும். அத அவங்க ரொம்ப மிஸ் பண்ணதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.